இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கூட ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற காரியம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு தீம் பார்த்துட்டு இருக்கோம்ல, டு நாட் பி அஃப்ரேட் அப்படின்ட்டு, பயப்படாதேன்ட்டு. அதில் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறது என்ன அப்படின்னா, ஃபியர் நாட். எஸ், பயப்படாத அப்படின்னு தான் சொல்கிறாரு. எந்த சூழ்நிலையிலையும் பயப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. நோ மேட்டர் எனி சிச்சுவேஷன், ஃபியர் நாட் அப்படின்ட்டு. வாங்க இன்னைக்கு வார்த்தையை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி ஜெபிக்கலாம். ஏசப்பா, இந்த நாளை குறித்து நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்களை பார்த்து பயப்படாதாயா என்று சொல்கிற தேவனே, உங்களையே நம்பி இருக்க எங்களுக்கு இருப்பத்தாங்க. இயேசு நாமத்தினால் ஆமென். ஓகே, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஐசாயா சாப்டர் 43 1-2. ஏசாயா 43 1-2 வரைக்கும். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னுடனே இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியின் மேல் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. But now thus says the Lord who created you, O Jacob, and he who formed you, O Israel, fear not, for I have redeemed you. I have called you by your name, you are mine. When you pass through the waters, I will be with you, and through the rivers, they shall not overflow you. When you walk through the fire, you shall not be burned, nor shall the flames scorch you. இந்த இடத்துல சொல்கிறாரு, நீ பயப்படாத, நான் உன்னை மீட்டு கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. மேபி நீங்கள் சில காரியங்களை குறித்து, கடந்த காலத்தில் நடந்த காரியங்களை குறித்து, இல்லை நடக்க போகிற சில காரியங்களை குறித்து, இல்லை நடந்துகிட்டு இருக்கிற சில காரியங்களை குறித்து பயந்துட்டு இருக்கலாம். ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு, பயப்படாத, ஃபியர் நாட், ஃபார் ஐ ஹவ் ரிடீம்ட் யூ. பயப்படாத, நான் உன்னை மீட்டு கொண்டேன். அது மட்டும் சொல்ல, நீ தண்ணீரில் நடக்கும் போதும், நீ நெருப்பில் நடக்கும் போதும், உன்னை சுற்றி அக்னி இருக்கும் போதும், அது எதுவுமே உன்னை பட்சிக்காது. ஏன்னா நான் உன் கூடவே இருப்பேன். ஐ வில் பி வித் யூ. அதெல்லாம் உன்னை ஒன்றுமே பண்ணாது. ஒரு வேளை அதுதான் அதோட சுபாவமாக இருந்தாலுமே அது உன்னை பண்ணாது அப்படின்னு சொல்கிறாரு. நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நான் உன்னை மீட்டு கொண்டேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவளாக இருக்கிறதுனால இந்த நெருப்போ தண்ணீரோ இந்த அக்னியோ உன்னை ஒன்றும் பட்சிக்காது என்று சொல்கிறார். நிச்சயமாகவேங்க, நம்ம சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்கலாம், ஆனால் தேவன் சொல்லிட்டார்ல, பயப்படாத, நீ என்னுடையவன்னு சொல்லிட்டார்ல, நம்ம பயப்படாம இருப்போம், மற்றதெல்லாம் கர்த்தர் பார்த்துப்பார். ஆமென். இப்பொழுதும் வாங்க ஜெபிக்கலாம். ஏசப்பா, இன்றைக்கு நீர் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி. அப்பா, எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நாங்கள் பயப்படாம உங்கள் பேரில் விசுவாசமாக இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். God bless you. Have a great day.